மன்னர் அஸ்வபதி பேரமைதியுடன் கூடிய ஆன்ம நிலையோடு ஒன்றுபட்டவராக இருக்கிறார். ஏகத்துடன் ஒன்றிவிடுவதால் அவர் மேலும் விரிவு பெற்றவராக, ஆற்றல் மிக்கவராக, சுதந்திரமானவராக நாளும் வளர்கிறார். தான் பார்ப்பவற்றில் எல்லாம் தன்னை இழக்காமல் அனைத்தையும் ஒரு நாடகத்தை பார்ப்பது போல் பார்க்கிறார். உலகத்தையும் உலகத்தின் இயக்கத்துக்கான தூண்டுதலை அளிக்கின்ற எண்ணங்களையும் அவர் கவனிக்கிறார். அவை யாவும் ஒளி பொருந்திய தீர்க்க தரிசன ஞானத்தை தம்முள் கொண்டவைகளாக விளங்குகின்றன. அவை மௌனமாகத் துலங்கும் அவருடைய ஆன்மாவிலிருந்து வெளிப்படுவதை அவர் உணர்கிறார். இப்போது அவர் அனைத்தையும் அறிந்தவராகவும் உணர்ந்தவராகவும் இருக்கிறார். அவருக்குள் எந்தவிதமான ஆசையோ விருப்பமோ தோன்றவில்லை. தேடலில் ஈடுபட்டிருந்த அவரது எண்ணமானது தேடலை கைவிட்டது. எந்த கேள்வியும் அவருள் எழவில்லை. இப்போது அவருக்கு எதுவும் தேவைப்படவும் இல்லை. அவரது ஆன்மா ஆழ்ந்த சாந்தியில் திளைத்திருக்கிறது. அது பிரபஞ்சம் முழுவதையும் அறிந்ததாக இருக்கிறது. தான் பெற்றுள்ள மனத்தின் இந்த மௌனமான நிலையே மிக உயர்ந்த நிலை என அவர் கருதுகிறார். அப்போது திடீரென்று ஒளிமயமான விரல் ஒன்று அங்கு காணப்படுகின்ற அனைத்தின் மீதும் பதிகிறது. அவர் அறிந்து கொண்ட, தொட்டுணர்ந்த, கேட்டுணர்ந்த, அனுபவித்து உணர்ந்த அனைத்தின் மீதும் பதிந்த அந்த ஒளிக்கதிரானது மனதால் எதையுமே முழுமையாக அறிந்து கொள்ள முடியாது என்பதை அவருக்கு உணர்த்துகிறது. அனைத்தையும் அறிந்து கொள்ள வேண்டுமெனில் அனைத்து ஞானத்துக்கும் மூல ஊற்றாக விளங்கும் பேருண்மை நிலையை எட்டியாக வேண்டும் என்பதை அவர் இப்போது உணர்கிறார். மனத்தின் ஆராயும் திறனானது எவ்வளவு சிறப்பாக செயல்பட்டாலும் மனோமய தளத்தின் முயற்சிகள் பூரணமாக வெற்றி பெறுவதில்லை. மனத்தின் மூலமாக ஆன்மாவின் தேடல்களுக்கு விடை கிடைப்பதில்லை. மனத்தால் சில புதிர்களை விடுவிக்க முடியாது. திட்டவட்டமான மார்க்கத்தை சுட்டிக்காட்ட முடியாது. மனத்தின் பிடிக்குள் நாம் சிக்கிவிட்டால் முழுமையை எட்டுவது என்பது இயலாது. மனதின் துணை கொண்டு நாம் அறிவதெல்லாம் இறை உண்மையின் சில வர்ண ஜாலங்களையே என்பதை அவர் உணர்ந்து கொள்கிறார்.